உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தெலுங்கு திரைப்படம் தான் பாகுபலி. இந்த திரைப்படம் தமிழ்ல, மலையாளத்துல, தெலுங்குல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழிகள்லயும் வெளியாக போகுது. அண்ட் ஜூலை 10ஆம் தேதி எல்லாருமே எதிர்பார்த்தபடி பாகுபலி திரைப்படம் வெளியாக போகுது. இந்த நிலைமையில மலையாள வெர்ஷனுடைய பாடல் ரிலீஸ் விழா நடந்திருக்கு. இதுல யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு பெரிய பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க. அதுதான் உலகத்திலேயே பிரம்மாண்டமான போஸ்டர். இந்த போஸ்டர் மலையாள பாகுபலி ஆடியோ ரிலீஸ்ல வெளியிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த போஸ்டரை கின்னஸ் ரெக்கார்ட்லயும் இடம்பெற செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் தமன்னாக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ஒன்று இருக்கு. யூஸ்வலாக தமன்னா செட்டில் சின்ன குழந்தைங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்களாம், அதாவது ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட். ஆனால் இந்த திரைப்படத்தில் இவங்க ஒரு இளவரசியாக நடிக்கிறதுனால இவங்களுடைய ட்ரெஸ்ஸில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால சுற்றி இருந்த எல்லாருமே உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் தமன்னாக்கு இந்த படத்தில் வாழ்வீச்சு சண்டை காட்சிகள்லாம் இருக்கு. அனுஷ்கா கூட சேர்ந்து இவங்களுக்கும் சண்டை காட்சிகள்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு தனியா பயிற்சிகள்லாம் அளிச்சிருக்காங்க. அண்ட் அதுல தமன்னாக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. வாளை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு. அதனால ஷூட்டிங்லாம் முடிஞ்சுட்டு ஹோட்டல் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் படத்துடைய ஹீரோவான பிரபாஸ் கிட்ட போயிட்டு எப்படி இந்த வாளை பிடிக்கிறது அப்படின்னு கத்துக்கிட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் பார்த்து யூனிட்டே மெய் சிலிர்த்துட்டாங்களாம் தமன்னாவோட ஈடுபாடை பார்த்துட்டு. பட் நடிகர்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், மேலே பார்த்து துப்பாதீங்க. ஏன்னா மறுபடியும் அது நம்ம மூஞ்சில தான் விழும்.